சார் நேத்து அந்த டாக்டரை பார்த்தேன். ஓகே ஓகே. எனக்கு நேத்து பார்க்கும்போது ஃபாஸ்டிங்ல 80யும் இதுல 120 இருந்து டாக்டர் போகும்போது. சூப்பர். அப்புறம் சொன்னேன் இந்த மாதிரி நான் நிப்பாட்டி ஒரு இன்சுலின் நிப்பாட்டி ஒரு 20 டேஸ் ஆச்சு. ஓகே. இந்த டேப்லெட்டை ஒரு பகல் காலையில போடுறது இல்ல அப்படின்னு. எப்பயும் காலையில போடுங்க, நைட்டே நிப்பாட்டுங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன் அந்த ஒருவேளை போட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி கேரிங் ஆகுதுங்க அப்படின்னு போகும்போது எனக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. இல்ல ஆக்சுவலி நீங்க சொல்ற அந்த லெவல்ஸ் வந்து கண்டிப்பா வந்து இப்ப நீங்க டேப்லெட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்ல 2 நாளுக்கு ஒரு வாட்டி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுக்கலாம் பிரச்சனை. அப்புறம் அவர் சொன்னாரு அப்படி நிப்பாட்ட வேணா, நீங்க வந்து ஒரு பவரை குறைச்சா 2 mg முதல்ல 80 mg கொடுத்திருந்தாரு. 80 mg கொடுத்திருந்தாங்க. சரி, இப்போ 2 mg ஆக்கிட்டாரு. 2 mgங்களா? ஓகே, ரொம்ப கம்மி டோசேஜ் கொடுத்திருக்காரு. ஆமா பாருங்க, நீங்க நான் லெவல் கரெக்டா தானே இருக்கு பாருங்க, 2 மாசம் பார்த்துட்டு 2 மாசம் கழிச்சு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் நான் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லல, சாப்பிடுறேன் கையில எடுக்கிறேன்னு. ஆனா கண்டுபிடிச்சா நீங்க ரைஸ் சாப்பாடு நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னாரு. ஓகே ஓகே. நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ரிட்டையர்ட் ஆனவரு கவர்மெண்ட் டாக்டர் கேட்டாரு. இல்ல நான் அப்படி சொல்ல, நான் வந்து 90% நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. ஒரு 2% ஆட் பண்றேன். 500 இருந்த இடத்துல இப்போ 180 120 இருக்கு அப்படின்னா ஷாக் ஆயிருப்பாருங்க. அதனால தான் சொல்றேன். ஓகே ஓகே. இல்ல அதுக்கு நான் போன மாசம் கரெக்டா நம்ம டெஸ்ட் எடுத்தோம்ல, அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுட்டு அவரை போயிட்டேன். ஓகோ சரி சரி. டெஸ்ட் எடுத்துட்டு அப்ப நீ பாக்கும்போது 500 இருந்து, அதனாலதான் எனக்கு தெரியும் இது ஃபாஸ்டிங்ல 300 காமிக்குது, அது 500 காமிக்குது. அவர் அந்த பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கும்ல, டாக்டரோட இது ஃபைல் தான வச்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமா. அத பாத்துட்டு அவரு திருப்பி பார்த்தாரு. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டாரு. ஆனா இதை கேட்டாரு, நீங்க வந்து ரைஸ் நிப்பாட்டிட்டீங்களா அப்படின்னு. நான் 90% நிப்பாட்டினேன். அது மாதிரி மட்டன் சாப்பிடறது இல்ல, ஃப்ரூட்ஸ் பூரா கொஞ்சம் சாப்பிடுவேன், அதுவும் நொறுக்கு தண்ணி சாப்பிடறது நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு. ஓகே சூப்பர் சூப்பர். சரி சரி அப்படின்னாரு. ஓகே. இல்ல அவருக்கு புரிஞ்சிருக்கும். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்னும் கொஞ்சம் டைமிங் கொஞ்சம் லாங்கா டிராவல் பண்ணுங்க. சரியா இன்னுமே வந்து உங்களோட உறுப்புகள் எல்லாம் சரியா வளர ஆரம்பிக்க அது உங்களுக்கு இன்னுமே சரியாயிடும். இப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எத்தனை வருஷமா சுகர் டேப்லெட் இன்சுலின் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? இன்சுலின் வந்து இப்போ 1 இயரா இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி 1 இயர் எடுத்தேன். அவ்வளவு நிப்பாட்ட சொல்றாரு டாக்டர். அப்புறம் இப்ப திருப்பி ஒரு 1 இயர் கரெக்டா 1 இயர் துல்லியம் எக்ஸாக்ட் 1 இயர் நிப்பாட்டினேன். நீங்க நிப்பாட்டுங்க எல்லாம் அப்படி நிப்பாட்டிட்டேன். அது 1 இயர் இப்ப நீங்க இன்சுலின் எடுத்திருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 வருஷம் அது மாதிரி சுகர்ல டிராவல் பண்ணிருப்பீங்களா? 10 இயர்ஸ் அது 10 இயர்ஸ் தான் டிராவல் பண்ணிருக்கீங்க. 10 இயர்ஸ் டேப்லெட் சாப்பிடுறீங்க. அதான் 10 இயர்ஸ் டிராவல் பண்ணீங்க. லாஸ்ட் 1 இயர் வந்து நீங்க இன்சுலினோட டிராவல் பண்ணிருக்கீங்க. சோ இந்த இதுல நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்களா? சோ அது இந்த 2 மந்த்ஸ்ல சேஞ்ச் ஆனது உங்களுக்கு தெரியுது? அதாவது இந்த சுகர் லெவல் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன். அது வித்தியாசம் தெரியுது. ஆமா, பாடி ஆக்டிவ் மாதிரி பயங்கரமா பெயின் இருக்கும். சோர்ந்து அப்படி படுத்துருவேன். காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு இந்த மாஸ்க்லாம் போயிட்டு வந்து திருப்பி வந்து தூங்கிடுவேன். ஓகே ஓகே. ஏன்னா அதுக்கு எனக்கு அவ்வளவு டயர்டா இருக்கும், தூக்கம் வந்துடும். அதாவது எல்லாருமே டீ சாப்பிட்டு இயங்குவாங்க, நான் டீ சாப்பிட்டு தூங்குவேன். ஓகே. அந்த மாதிரி ஒரு மாதிரி உடம்புலாம் வலிக்கும். ஓகே ஓகே. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன். ஆனா என்ன வாக்கிங் போகல, ஒரு நாள் போனேன், அதுக்கப்புறம் போகல. உங்களுக்கு கொஞ்சம் பனி ஜாஸ்தியா இருக்கனால என்னால முடியல, மட்டும் பேசாம வீட்டுல இருந்துட்டேன். ஓகே ஓகே. எத்தனை நாள் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க? 2 மாசம் ஆகுது. இன்னைக்கு கூட 2 மாசம் ஆகுது. சரி ஓகே. 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசத்துல வெயிட் எவ்வளவு குறைஞ்சிருக்கு? ஏதாச்சும் குறைஞ்சிருக்குங்களா? வெயிட் குறைஞ்சிருக்கு. ஒரு 5 கிலோ குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 கிலோ குறைஞ்சிருக்கு. ஓகே. 60 கிலோ இருந்தேன் அன்னைக்கு. அது நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ உங்க முன்னாடி நீங்க வரும்போது இடம் போட்டு ஒரு 63 4.5 கிலோ அப்படி வச்சுக்கலாம். 4.5 கிலோ 4 கிலோ குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 63 கிலோ இருக்கு. 5 கிலோ வச்சுக்கலாம். சரி 5 கிலோ குறைஞ்சிருக்கீங்க. சரி ஓகே ஓகே. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து இந்த சுகர் கொஞ்சமா, அதாவது நீங்க சொன்னீங்க என்கிட்ட 500 இருந்தது எனக்கு சுகர் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இப்போ அந்த 130 120 அப்படிதான் மெயின்டைன் ஆகுது. ஒரு சில நாட்கள் வந்து எனக்கு 90 தான் இருக்கு அப்படின்லாம் சொல்லிருந்தீங்க ரைட்டா? நீங்க உங்க ஃபுட் ஹேபிட் கொஞ்சம் லாங்கா டிராவல் பண்ணுங்க. நீங்க இதுக்கு மேல சுகர் டேப்லெட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நார்மல் உணவுக்கே போனாலும் அளவா சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரியான விஷயங்கள், ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ் மாதிரி விஷயங்கள் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுக்கிறது ஓகே. ரெகுலர் பண்ணாதீங்க. இப்போ வழக்கமாவே வச்சிருப்பாங்க. வருஷத்துல தீபாவளி வரும்போது அவாய்ட் பண்ண முடியாது. அப்படினால கை கட்ட முடியல. அது மாதிரி இந்த பொங்கல் வந்து கொஞ்சம் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்றேன், வருஷத்துல ஒரு நாள் நம்மளுக்கு பிறந்த நாள் வரும், இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதை கண்டினியூ பண்ணாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் நம்ம நல்லா சாப்பிட்டோமா, சோ அதுக்கு அடுத்து உடனே வந்து அந்த கண்ட்ரோலுக்கு போயிடணும். நம்ம சாப்பிட்டது எல்லாமே எனர்ஜியா பர்ன் ஆகணும்ல, அதுக்கேற்ற மாதிரி சில ஆக்டிவிட்டிஸோ இல்ல அடுத்து ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறதோ இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சேஞ்சஸ் நீங்க முன்னாடி சாப்பிட்டது எல்லாமே எனர்ஜியா பர்ன் ஆயிடும். பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சில பேர் வந்து கொஞ்சம் குறைய மாட்டேங்க சார். ஓகே. இல்ல அது வந்து எப்படி சொல்றதுன்னா, ஐடி வெயிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுன்னா நீங்க நடங்க, அது டைட் ஆகும் பாருங்க. வெயிட் இப்போ ஓரளவுக்கு நான் நார்மல் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 63 கிலோ அப்படின்னா 161 ஹைட் கரெக்டா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஓகே தான், அது பிரச்சனை இல்ல. வெயிட் எல்லாம் பிரச்சனை இல்ல. சோ இதுக்கு மேல உங்களுக்கு வந்து வெயிட் குறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, கீழே கூட அப்படியே வச்சிருச்சு, மேல மட்டும் இருக்குது. அது இல்ல சரியா இருக்க மாதிரி இருந்துச்சா பாக்க நல்லா இருக்குமே ஒரு ஆசை வேற இல்ல. ஒண்ணுமே இல்ல. நீங்க இதெல்லாம் வண்டி யூஸ் பண்றதை விட்டுட்டு இப்ப டேப்லெட்டே போடுறது இல்ல, 3 வேளை நல்லா சாப்பிடுங்க, நடங்க. நடந்தீங்கன்னா எக்ஸசைஸ்ல எதுவுமே தேவையில்லை, நடங்க. அதுவே உங்களுக்கு இந்த ஏஜ்ல பெரிய விஷயமா இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வயிறுமே கொஞ்சம் குறையும். நீங்க ஒரு 2 வாரம் ஒரு 15 நாள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, பண்ணிடுறேன். ஒரு மாசம் பண்றேன். பாத்துக்கலாம். ரைட், ஓகே சார். இது ஆல்ரெடி இந்த ஃபுட் பழகிருச்சு. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆனா என்ன எக்ஸ்பெண்டிச்சர் கூட வருது. இல்ல கொஞ்சம், அதாவது நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஹெல்த் வைஸ் நம்ம இந்த ஏஜ்ல இப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 60
இப்ப ஹெல்த் வைஸ் வந்து இந்த வயசுல எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா இதுவா இருக்கும். நீங்க அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கூட செலவு ஆகும்ல. அதை கம்பேர் பண்ணும்போது உங்களோட உடம்பு சரியாகிறதுக்காக நீங்க சாப்பிட்டு தானே சரி பண்றீங்க. சோ அதனால அதை யோசிக்காதீங்க. ஆனா என்ன இதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, மத்தபடி செலவு வந்து கூட தான் ஹாப்பியா இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். கொஞ்சம் செலவு இருக்கும் தான், ஆனா அதுலயுமே வந்து சில சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்மி பண்ணலாம். அது கொஞ்சம் அனுபவம் ஆச்சுன்னா உங்களுக்கே நீங்க அதை மாத்திப்பீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் இல்ல நீங்க பாத்து. சூப்பர் சூப்பர். அப்புறம் இந்த இது ஆப்பிள் சிடர் வினிகர் ஒருவேளை தான் குடிக்கிறேன். ஏன்னா 2 வேளை நீங்க முதல்ல குடிக்க சொன்னீங்க, நான் அதை அப்படியே மறந்துட்டேன். இல்ல இப்போ தேவையில்லை. அது ஸ்டார்டிங்ல இதே நீங்க நார்மல் உணவு பழக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா கூட 2 வேளை கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இருக்காது. நைட் 5 ml எடுத்துக்கோங்க, காலையில அந்த 10 ml 5 ml எடுத்துக்கோங்க. நைட் வந்து 10 ml எடுக்க கூடாது, 5 ml எடுத்துக்கோங்க. இது காலையில 5 ml தான் இப்ப நீங்க எனக்கு சாப்பிட சொல்லிருக்கீங்க. 5 அந்த ஒரு மூடி அப்படியே அந்த பாட்டில இருக்க மூடி ஊத்தி அவ்வளவு தண்ணி ஊத்திடுவேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே. இல்ல அதுதான் சொல்றேன், நீங்க மார்னிங் வந்து உங்களால 10 ml குடிக்க முடியும்னா கூட குடிச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. நைட் குடிக்கிறதா இருந்தா 5 ml, அதுவுமே நைட் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா நீங்க அந்த நாள்ல வந்து ஏதாச்சும் சீட்டிங் பண்ணிருக்கீங்க, நார்மல் உணவு சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா அன்னைக்கு எடுத்துக்கோங்க. நீங்க எப்படி டேப்லெட் போட்டா ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகர் நைட் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதுவுமே உங்களோட பிளட் சுகர் லெவல், இன்சுலின் லெவல்ஸ் குறைக்கும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. அது எந்த ஒரு கெமிக்கல் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்காது அதுல. சோ அதனால அதை எடுத்துக்கோங்க, பிரச்சனையா இருக்காது. சரி, ரைட். மத்தபடி நார்மல் இருக்கும்போது ஒரு வேளை எடுத்தா போதும். ஆமா ஆமா போதும். ஆமா, ஏன்னா எனக்கு கொடுத்த சாட்ல 5 ml கொடுத்ததுனால நான் அந்த ஒரு வேளை 5 ml இல்ல, அது கொஞ்சம் ஏஜ் அதிகம். சோ அப்ப நீங்க வந்து அசிடி இருக்குன்னு சொல்லிருப்பீங்க போல இருக்கு. சோ அதனால உங்களுக்கு 5 ml நான் கொடுத்திருப்பேன். சோ அது வந்து இப்போ உங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்னா 10 ml வரையும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. சரி, ரைட். ஓகே ஓகே.